Hi friends, இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 8 மேத்ஸ் கணித பிரகாஷ் பார்ட் 2 புக்ல இருக்க சாப்டர் 6 அல்ஜிப்ரா பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 145 இருக்க ஃபிகர் இட் அவுட் क्वेश्चंस பார்க்கலாம். மொத்தம் 11 क्वेश्चंस இருக்கு. and இதுதான் லாஸ்ட் ஃபிகர் இட் அவுட் क्वेश्चंस of this chapter. Sixth question, a farm has some horses and hens. The total number of heads of these animals is 55. Heads வந்து 55 இருக்குன்றாங்க. அந்த ஃபார்ம்ல horses, hens ரெண்டுமே இருக்கு. and total number of legs வந்து 150. ஸோ இதை ஹெட்ஸ் வச்சு நம்ம லெக்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஹார்சஸ்க்கு 4 legs, ஹென்ஸ்க்கு வந்து 2 legs தான் இருக்கு. how many horses and how many hens are on the farm? எவ்வளோ ஹார்சஸ் அண்ட் எவ்வளோ ஹென்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கேன் யூ சால்வ் திஸ் வித்வுட் லெட்டர் நம்பர்ஸ்? லெட்டர் நம்பர்ஸ்னா வேரியபிள்ஸ். இப்போ இந்த வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணாம லாஜிக்கலா கண்டுபிடிக்க சொல்றாங்க. hint, if all the 55 animals were hens, then how many legs would be there? ஒருவேளை இந்த 55 அனிமல்ஸுமே ஹென்ஸா இருந்துச்சுன்னா எவ்வளோ லெக்ஸ் இருக்கும்? ஒரு ஹென்னுக்கு 2 legs. அப்போ 55 ஹென்ஸ்க்கு இன்டூ 2 பண்ணா 110 legs இருக்கும். Using the difference between this number and 150, can you find the number of horses? இந்த ரெண்டு நம்பர் டோட்டல் நம்பர் ஆஃப் லெக்ஸ்க்கும் இந்த வெறும் ஹென்ஸ் மட்டும் இருந்தால் எவ்வளோ லெக்ஸ் இருக்குமோ அதோட டிஃப்ரென்ஸ் வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட டிஃபரன்ஸ் என்ன? 150 மைனஸ் 110 40. அப்போ இன்னும் 40 எக்ஸ்ட்ரா லெக்ஸ் நமக்கு தேவை. இப்போ இதுல 55மே ஹென்ஸா இருந்துச்சுன்னா 110. அப்போ அதுல சிலது வந்து எக்ஸ்ட்ரா 2 லெக்ஸ் ஆட் பண்ணணும். அதாவது சிலதுக்கு வந்து ஹார்சஸா இருக்கும். அப்படி நம்ம பார்த்தோம்னா அந்த 40 எக்ஸ்ட்ரா லெக்ஸ் நமக்கு தேவை. அப்போ ஒரு அனிமல்ல நம்ம ஒரு ஹென்னை நம்ம ஹார்ஸா மாத்தணும்னா எக்ஸ்ட்ரா 2 லெக்ஸ் ஆட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி ஹென்னுக்கு 2 லெக்ஸ் இருக்கு, அது ஹார்ஸுக்கு வந்து 4 லெக்ஸ். அப்போ எக்ஸ்ட்ரா 2 ஆட் ஆகுதா? இப்போ 40 எக்ஸ்ட்ரா லெக்ஸ் நமக்கு தேவைன்னா 20 அனிமல்ஸை 20 ஹென்ஸை நம்ம ஹார்சஸா மாத்தணும். ஏன்னா இது ஃபுல்லாவே ஹென்ஸா இருக்கு. அப்போ 110 இருக்கு, அதுல சிலதை மட்டும் நம்ம ரெண்டு ரெண்டா மாத்துவோம். ஏன்னா ஒன்னுத்துக்கே 2 லெக் எக்ஸ்ட்ராவா போடுறோம் ஹார்ஸா மாத்தும் போது. அப்போ இந்த 40 எக்ஸ்ட்ரா லெக் தேவைங்கிற போது அதுல பாதி நம்ம எடுக்கிறோம். அப்போ 20 ஹென்ஸை நம்ம ஹார்ஸா மாத்துறோம். ஏன் பாதி எடுக்கிறோம்னு புரியுதா? ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு லெக் போடல, ஒவ்வொன்றுத்துக்கும் ரெண்டு ரெண்டா போடுறோம். ஸோ ஒரு ஹென்னுக்கு 2 லெக் ஆட் பண்ணா அது வந்து ஹார்ஸா நம்ம மாத்திடலாம். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் பேர் லெக்ஸ் ஆட் ஆகுறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா லெக்ஸ் 40 இருக்கும் போது நம்ம நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் வந்து 20 அனிமல்ஸ்க்கு தான் அந்த எக்ஸ்ட்ரா 2 லெக்ஸ் ஆட் பண்ண போறோம். இப்போ 20 ஹென்ஸ் வந்து ஹார்ஸா இருக்கு அப்படின்னா 55ல 20 வந்து ஹார்ஸ். இப்போ 55ல இருந்து 20 மைனஸ் பண்ணா எவ்வளோ? 35. அப்போ 35 வந்து ஹென்ஸா இருக்கு. ஸோ இந்த லாஜிக் புரிஞ்சுதா? முதல்ல நம்ம எல்லாருமே ஹென்ஸா வச்சுட்டு அதுல எவ்வளோ இன்னும் லெக்ஸ் தேவை, அப்போ 2 லெக்ஸ் ஒவ்வொரு அனிமலுக்கும் ஆட் பண்ணா அது ஹார்சஸ், நம்பர் ஆஃப் ஹார்சஸ் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ 40 எக்ஸ்ட்ரா லெக்ஸ் நமக்கு தேவைன்னு தெரிஞ்சிச்சு. அது டிவைட் பை 2 பண்ணா 20 அனிமல்ஸ்க்கு நம்ம அந்த 40 எக்ஸ்ட்ரா லெக்ஸை வச்சிடலாம். அப்போ அந்த 20 அனிமல்ஸ் தான் ஹார்சஸ். அண்ட் அதுல இருந்து நம்ம மொத்த அனிமல்ஸ்ல இருந்து அந்த 20 மைனஸ் பண்ணா மீதி இருக்க ஹென்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 7th question, a mother is 5 times her daughter's age. In 6 years time the mother will be 3 times her daughter's age. How old is the daughter now? இப்போ டாட்டரோட ஏஜ் டின்னு எடுத்தோம்னா மதரோட ஏஜ் என்னவா இருக்கும்? 5 times her daughter age. இந்த டாட்டர் ஏஜை 5 times பண்ணணும். இன்டூ 5 பண்ணா 5d வருமா? இதுதான் மதரோட ஏஜ். இது டாட்டரோட ஏஜ், இது மதரோட ஏஜ். In 6 years time the mother will be 3 times her daughter's age. இப்போ 6 years கழிச்சு டாட்டரோட ஏஜ் டாட் டி பிளஸ் 6 இருக்கும், பிளஸ் ஆட் ஆகும். அதே மாதிரி தான் மதரோட ஏஜும் ஆட் ஆகும். அப்போ எப்படி இருக்குன்னா the mother will be 3 times her daughter's age. இந்த மதரோட ஏஜ் வந்து 5d plus 6 will be 3 times the daughter age. 3யோட அந்த டாட்டர்ஸ் ஏஜ் வந்து அந்த டைம்ல d plus 6 அதோட இன்டூ 3 பண்றோம். 3 டைம்ஸோட அந்த டாட்டர்ஸ் ஏஜ் தான் ஈக்குவல் டு மதரோட ஏஜ் அந்த டைம்ல. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போறோம். 5d plus 6 equal to 3d plus 3 6 are 18. இப்போ நம்பர்ஸ்லாம் ஒரு ஒன் சைட் கொண்டு வந்துடலாம். d வேல்யூஸ் இந்த சைட் கொண்டு வந்தா 5d மைனஸ் 3d வந்து 2d ஆகும். அண்ட் இங்க 18 minus 6 பண்ணா 12.
இப்போ D ஈக்குவல் டு 12/2 which is 6. D ஓட வேல்யூ 6. அப்போ டாட்டரோட ஏஜ் வந்து 6. கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, ஹவு ஓல்ட் இஸ் தி டாட்டர் நவ். டாட்டர் ஏஜ் தான் கேட்டிருந்தாங்க. இப்போ டாட்டர் ஏஜ் தெரிஞ்சிருச்சு. டாட்டர் இஸ் 6 years old. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 8th question, two friends Gauri and Naina are cowherds. ரெண்டு பேரும் மாடு மேய்க்கிறாங்களாம். ஒன் டே தே பாஸ் ஈச் அதர் ஆன் த ரோட் வித் தேர் கவுஸ். ரெண்டு பேரும் மாடு மேய்ச்சின்னு வராங்க. ஆப்போசிட்ல கௌரி சேஸ் டு நைனா. கௌரி சொல்றாங்க நைனா கிட்ட, யூ ஹேவ் ட்வைஸ் as many cows as I do. அதாவது கௌரி கிட்ட இருக்க கவுஸை விட நைனா கிட்ட இருக்க கவுஸ் வந்து ட்வைஸ் தட் ஆஃப் த கௌரி. கௌரி கிட்ட இருக்கிறத விட ட்வைஸ் அதிகமா இருக்கு. அப்போ 2 times ஆஃப் கௌரி கிட்ட இருக்க கவுஸ் வந்து ஈக்குவல் டு நைனா கிட்ட இருக்கிறது. நைனா கிட்ட தான் அதிகமா இருக்கு, டபுள் த அமௌண்ட் ஆஃப் கௌரிஸ். இப்போ கௌரி கிட்ட இருக்க கவுஸை இன்டூ 2 பண்ணா டபுள் வருமா, அதுதான் ஈக்குவல் டு நைனா கிட்ட இருக்க கவ். இது வந்து சில டைம் இங்க 2 போட்டுருவோம், அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. யாருக்கிட்ட அதிகமா இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்து கூட நீங்க எங்க 2 போடணும்னு யோசிச்சுக்கலாம். நைனா சேஸ் that's true if I gave you 3 of my cows. நைனா சொல்றாங்க அது கரெக்ட் தான். இப்போ நைனா கிட்ட இருந்து 3 cows தராங்களாம். அப்போ 3 மைனஸ் ஆகுமா, then we would each have same number of cows. 3 cows இங்க தராங்கன்னா இங்க -3 ஆகும். அண்ட் கௌரி கிட்ட இருக்கிறதுல இருந்து 3 பிளஸ் ஆகும். இப்போ 2G போடக்கூடாது, இது வேற ஈக்குவேஷன், வேற சென்டென்ஸோட அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன், இது வேற சென்டென்ஸோட அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். கௌரி கிட்ட இருக்கிறது வந்து நம்பர் ஆஃப் கவுஸ் வந்து G தான். ஸோ நம்பர் ஆஃப் கவுஸ் வித் கௌரி வந்து G, நம்பர் ஆஃப் கவுஸ் வித் நைனா வந்து N எடுத்திருக்கோம். இப்போ இதுல இருந்து நைனா கிட்ட இருந்து 3 எடுத்துட்டு இங்க ஆட் பண்றோம். அப்படி ஆட் பண்ணிட்டோம்னா அந்த ரெண்டு நம்பர் ஆஃப் கவுஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் கிடைச்சது. இங்க என்னோட வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜில தெரியுமா, அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ G plus 3 ஈக்குவல் டு என்னுக்கு பதில் 2G போடலாம். 2G minus 3. இப்போ G டேர்ம்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இங்க தான் அதிகமா இருக்கு. இப்போ 2G பிளஸ் பிளஸ் இல்ல, G வந்து மைனஸ் ஆயிடும், -G. இங்க 3 ஆல்ரெடி இருக்கு, இந்த 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +3 ஆகும். ஸோ 2G minus G ஈக்குவல் டு G. 3 plus 3 6. G ஈக்குவல் டு 6. அப்போ கௌரி கிட்ட இருக்க நம்பர் ஆஃப் கவுஸ் வந்து 6. அண்ட் அப்போ நைனாது என்னவா இருக்கும், டபுள் த அமௌண்ட் ஆஃப் கௌரிஸ் இல்லையா. இப்போ நைனா ஈக்குவல் டு 2G. இப்போ 2 into 6 ஈக்குவல் டு 12. இப்போ ஃபர்ஸ்ட் நைனா கிட்ட இருந்த நம்பர் ஆஃப் கவுஸ் வந்து 12 அண்ட் கௌரி கிட்ட இருந்த நம்பர் ஆஃப் கவுஸ் வந்து 6. இப்போ படிச்சு பாருங்க, அந்த சென்டென்ஸை கரெக்டா வரும். கௌரி கிட்ட இருக்கிறத விட நைனாவது டபுள் தான் இருக்கு. அண்ட் இங்க இருந்து 3 மைனஸ் பண்ணிட்டா 9 ஆயிடும், இங்க 3 பிளஸ் பண்ணா 9 ஆயிடும். அப்போ ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ஆயிருது. ஸோ இந்த ஆன்சர் வச்சு நீங்க அவங்க சொன்ன லைன்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டா வரும். இது மாதிரி நம்ம ஆன்சர் கரெக்டான செக் பண்ணிக்கலாம். 9th question, I run a small dosa cart and my expenses are as follows. Rent for the dosa cart. ஒரு தோசை கடை வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுல ரெண்ட் வந்து 5000 per day. The cost of making one dosa வந்து ஒரு தோசை மேக் பண்றதுக்கு ₹10 தேவைப்படுது. அதோட இன்கிரீடியன்ஸ் அண்ட் அந்த ஃபியூவல் செய்யறதுக்கு அதெல்லாம் சேர்த்து அந்த காஸ்ட் ஆஃப் ஒரு தோசை செய்யறதுக்கு ₹10 அப்படின்னு. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இஃப் ஐ கேன் செல் 100 தோசா a day, 100 தோசா per day செல் பண்றாங்க, வாட் ஷுட் பி த செல்லிங் பிரைஸ். அப்போ செல்லிங் பிரைஸ் எவ்வளவு விற்கணும் டு மேக் அ ப்ராஃபிட் ஆஃப் 2000 ப்ராஃபிட் வரத்துக்கு. இப்போ அந்த தோசை மேக் பண்றது ரெண்ட் எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு எவ்வளோ காசு போடுறாங்க, காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும். 100 தோசை, ஒரு தோசைக்கு ₹10, 100 தோசைக்கு இன்டூ 10 பண்ணா தெரிஞ்சிடும். 100 into 10 1000. அப்போ 1000 rupees தேவைப்படுது 100 தோசை செய்யறதுக்கு. பிளஸ் ஒரு நாளைக்கான ரெண்ட் வந்து 5000. இப்போ ரெண்ட் பிளஸ் தோசை செய்யறதுக்கான காசு எல்லாத்தையும் சேர்த்தா அவங்களுக்கு 6000 rupees வருது. இது வந்து காஸ்ட் ப்ரைஸ். நார்மலா அவங்க செய்யறதுக்கு ரெண்ட் எல்லாத்துக்குமே சேர்த்து இவ்வளவு ஆகுது. அவங்களுக்கு ப்ராஃபிட் வரணும். அப்போ இந்த 6000 கூட 2000 ப்ராஃபிட் ஆட் பண்ணா 2000 ப்ராஃபிட் வரணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ 6000 கூட 2000 ப்ராஃபிட் ஆட் பண்ணா 8000. ஸோ இந்த 100 தோசைக்கும் 8000 rupeesக்கு அவங்க செல் பண்ணணும். அப்போ ஒரு தோசையோட விலை என்னவா இருக்கும், 8000. 100 தோசைக்கான விலை 8000 சொன்னாதான் அவங்களுக்கு 2000 ப்ராஃபிட் வரும். அப்போ ஒரு தோசையோட விலை வேணும்னா டிவைட் பை 100 பண்ணணும். ஏன்னா 100 தோசையோட விலை இவ்வளவு வச்சாதான் அவங்களுக்கு ப்ராஃபிட் இவ்வளவு வரும். இதே
ஒரு தோசைக்கான விலை நமக்கு தெரியணும்னா டிவைட் பை 100 பண்ணணும். அப்போ 80. ஸோ ஒரு தோசைக்கான விலை 80 ருபீஸ்னு அவங்க வித்தாதான் அவங்களுக்கு 2000 ருபீஸ் ப்ராஃபிட் வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு. The second question, if my customers are willing to pay only 50 for a dosa, how many dosas should I aim to sell in a day to make a profit of 2000? ஆனா அவங்க கஸ்டமர்ஸ் 50 ருபீஸ்க்கு தான் தோசை வாங்குவாங்களாம். அப்படி வாங்கினா அப்போ எத்தனை தோசை அவங்களுக்கு வித்தா அந்த 2000 ப்ராஃபிட் வரும்? 100 தோசை வித்தா அவங்களுக்கு 2000 ப்ராஃபிட் வராது. ஏன்னா 80 ருபீஸ்க்கு வித்தாதான் அது ப்ராஃபிட். ஆனா அவங்களால 50 ருபீஸ்க்கு தான் விற்க முடியும். அப்போ எத்தனை தோசை வித்தா நமக்கு அவங்களுக்கு 2000 ப்ராஃபிட் வரும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ 50 ருபீஸ்க்கு எத்தனை நம்பர் ஆஃப் தோசைன்னு நமக்கு தெரியாது. அப்போ இத்தனை நம்பர் ஆஃப் தோசைய 50 ருபீஸ்க்கு விற்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு காசு வரும்? 50 ருபீஸ் அண்ட் எவ்வளவு தோசை வித்தாங்களோ அவ்வளவு காசு வரும். இந்த எண் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது எவ்வளவு காசு வருமோ அது. இப்போ இது வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ரெவென்யூங்கிறது அவங்க போட்ட காசு பிளஸ் ப்ராஃபிட் ரெண்டுமே சேர்த்து கிடைக்க வேண்டியது. இப்போ அந்த ரெவென்யூல இருந்து நமக்கு காஸ்ட்டை மைனஸ் பண்ணணும். நம்ம போட்ட காசு அதை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொன்னாங்க? 2000. ரெவென்யூ 50N. இப்போ அந்த காஸ்ட் என்னவா இருக்கும்? காஸ்ட் வந்து 5000 பர் டே ரெண்ட். அண்ட் ஒரு தோசையோட விலை எவ்வளோ? 10 ருபீஸ். அவங்களோட காஸ்ட் ப்ரைஸ், இது அவங்க விற்கிற ப்ரைஸ் தான் 50 ருபீஸ். அவங்களோட காஸ்ட் ப்ரைஸ் ஒரு தோசைக்கான விலை வந்து 10 ருபீஸ் ஆகுது. அப்போ n தோசைக்கு எவ்வளவா இருக்கும்? 10 into n. இங்க பிளஸ் வரும். 5000 ரெண்ட் பிளஸ் 10 into n. இங்க ஆல்ரெடி பண்ணதான் இங்க பண்றோம். இங்க 5000 பிளஸ் 100 into 10 பண்ணும் இல்லையா? அங்க அந்த 100 தோசைன்னு நமக்கு தெரியும், அதனால into 100 பண்ணுவோம். இங்க வந்து எத்தனை தோசைன்னு தெரியாது, அதனால 10 into n முடிச்சிடலாம். ஸோ சேம் இங்க பண்ணதான் இங்கேயும் பண்றோம், ஜஸ்ட் என்னன்னு போடுறோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்போ இந்த காஸ்டோட விலை 5000 பிளஸ் 10n சொல்லலாம். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். 50n minus 5000 minus 10n equal to 2000. இப்போ 50n minus 10n வந்து 40n equal to 2000. இந்த 5000 இந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ minus 5000 plus 5000 ஆகும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 7000. 40n equal to 7000. 40 நம்ம இந்த சைடு கொண்டு வந்தா n வேல்யூ தெரிஞ்சிரும். 40. இப்போ 7000 divided by 40 ஓட வேல்யூ 175. ஸோ என்னோட வேல்யூ 175. தட் இஸ் 175 தோசாஸ் அவங்க வித்தாங்கன்னா அதே 2000 ப்ராஃபிட் அவங்களுக்கு கிடைக்கும். ஈவன் தோ அவங்க 50 ருபீஸ்க்கு வித்தாலுமே. ஸோ 100 தோசையில அவங்களுக்கு 2000 ப்ராஃபிட் கிடைக்கணும்னா 80 ருபீஸ்க்கு வைக்கணும். ஆனால் அவங்களால முடியாது. அதனால 50 ருபீஸ்க்கு விற்கும் போது அவங்க 175 தோசாஸ் வித்தா அவங்களுக்கு அந்த 2000 ப்ராஃபிட் கிடைக்கும். 10th question, evaluate the following sequence of fractions. 1/3, 1 plus 3, 5 plus 7. இங்க 1 plus 3 plus 5, 7 plus 9 plus 11. இதெல்லாம் 3 different fractions. இதை வந்து அப்சர்வ் பண்ணி இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு கேக்குறாங்க. Hint, recall what you know about the sum of first n odd numbers. Sum of odd numbers பாத்தீங்கன்னா 1 plus 3 plus 5 plus 7 இருக்கு இல்லையா? இதுல பாருங்க 1 3 இருக்கு. அண்ட் இதுல 1 plus 3, நெக்ஸ்ட் ஆட் நம்பர்ஸ் என்ன? 5 plus 7. இங்க 1 3 5 ஃபர்ஸ்ட் 3 ஆட் நம்பர்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் 3 ஆட் நம்பர்ஸ் வந்து கீழே இருக்கு 11. இப்போ இதை எவாலுவேட் பண்ணி பார்க்கலாம். 1/3 வந்து 1/3 தான். இது வந்து 1 plus 3 4, கீழே 5 plus 7 வந்து 12. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணாலுமே 1/3 தான் வரும். அண்ட் 1 plus 3 plus 5 9, 7 plus 9 plus 11 27. இதை சிம்பிளிஃபை பண்ணாலுமே 1/3 தான் வருது. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்றோம்னா எவ்ரி டேர்ம் இந்த சீக்வன்ஸ் சிம்பிளிஃபைஸ் டு எக்ஸாக்ட்லி 1/3. இந்த சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு எக்ஸாக்ட்லி 1/3 வருது. இது ஏன் அப்படி வருது? இப்போ நியூமரேட்டர் பாத்தீங்கன்னா சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் இருக்கு. இப்போ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நம்பர்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா n ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் 2 ஆட் நம்பர்ஸ் தானே இங்க இருக்கு. இப்போ n வந்து 2. இப்போ 2 ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? 4. அந்த 4 வேல்யூ தான் இங்க வருது. இங்க வந்து n equal to 3. ஏன்னா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 3 ஆட் நம்பர்ஸ். அப்போ
3 ஸ்கொயர் வந்து 9. அப்போ 9ஓட வேல்யூ தான் இங்க வருது. சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நம்பர்ஸ் வந்து n ஸ்கொயர், அதுதான் மேல இருக்கு. கீழே என்ன இருக்கு? இங்க ஃபர்ஸ்ட் 2 பாத்தீங்கன்னா இங்க நெக்ஸ்ட் 2 இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் 3 பாத்தீங்கன்னா இங்க நெக்ஸ்ட் 3 இருக்கு. அப்போ இங்க n ஈக்குவல் டு 2னா நம்ம n ஈக்குவல் டு 4 வரைக்கும் பாக்குறோம். இந்த இது வரைக்கும் n ஈக்குவல் டு 2னா இது வரைக்கும் நமக்கு இந்த நம்பர்ஸ் வருது 1 3 5 7. இப்போ டபுள் த டைம் n வருது. ஸோ சம் ஆஃப் 2n, சம் ஆஃப் 2nங்கிறது என்ன? n ஈக்குவல் டு 2னா 2nங்கிறது 4. இப்போ 1 3 5 7ங்கிறது 2nோட வேல்யூ. இதுல நம்ம 5 7 மட்டும் தான் இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் 2 எடுத்துடுறோம். ஸோ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 2n ஆட் நம்பர்ஸ், அதுல இருந்து சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நம்பர்ஸ் எடுத்துடுறோம். அதாவது மேல இருக்கிறது சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நம்பர்ஸ் தான் இங்க இருக்கு. அதோட சம் ஆஃப் n ஆட் நம்பர்ஸ் நம்ம மைனஸ் பண்ணிடுறோம் ஃப்ரம் த சம் ஆஃப் 2n ஆட் நம்பர்ஸ். ஸோ இது வந்து n ஈக்குவல் டு 3யா, அப்போ 2n என்னவா இருக்கும்? n ஈக்குவல் டு 6ஆ இருக்கும். அதான் 1 3 5 7 9 11. இப்போ n ஈக்குவல் டு 6ல இருக்க மொத்த வேல்யூஸ்லயும் 1 3 5 7 9 11 இதுல இருந்து சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ், nங்கிறது 3, 2n தான் 6ன்னு சொன்னா nங்கிறது 3. அப்போ ஃபர்ஸ்ட் 3 ஆட் நம்பர்ஸை நம்ம எடுத்துட்டோம். அப்போ 7 9ல இருக்கு, அதுதான் டினாமினேட்டர்ல இருக்கு. இப்போ டினாமினேட்டரை நம்ம இந்த மாதிரி எழுதலாமா? மேல சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நம்பர்ஸ், கீழே சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 2n ஆட் நம்பர் மைனஸ் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நம்பர். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுதா? இப்போ இதை அல்ஜிப்ரிக்கா எப்படி எழுதலாம்? n ஸ்கொயர் டிவைடட் பை சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 2n ஆட் நம்பர்ஸை வந்து இங்க வந்து n ஸ்கொயர் போடுறோமா, அப்போ இங்க வந்து 2n வருது. இப்போ 2n ஸ்கொயர், ஸ்கொயர் உள்ள எடுத்துட்டு வந்தா 4n ஸ்கொயர்னு எழுதலாம். அண்ட் அதுல இருந்து இங்க மேல இருக்க அந்த n ஸ்கொயரை மைனஸ் பண்ண போறோம். இப்போ இது பாத்தீங்கன்னா, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா n ஸ்கொயர் டிவைடட் பை 3n ஸ்கொயர் வரும். அப்போ n ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு 1/3 வருதா? அதனால தான் நமக்கு இந்த மாதிரி சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நம்பர்ஸ் டிவைடட் பை நெக்ஸ்ட் n நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் எப்பவுமே 1/3 வருது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.